மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் இதை சொல்லிட்டு இது எப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவினிடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது, நான் வந்து சுகமாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை அதுல பார்க்கலாம். அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரனாக என்னல, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்வார். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல ஒன்று சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கிறது. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இப்ப யார் அப்படின்னா, அதுக்கு அடுத்ததுல சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளில் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அல்லது ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் இவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கையிலே நம்பிக்கை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறியாதவர் புறஜாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவருடைய வசனத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அது மிக ஆழமாக இருக்கிறது, அது மிக அற்புதமாக இருக்கிறது. அது சொல்லார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கலையே. ஆண்டவர் அதுக்கே சொல்றாரு, நான் நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்தை எடுத்து போடுறதில்லைன்னு சொல்லி கானானி ஸ்திரீயினுடைய காரியத்திலே அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கையில இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதத்தை அங்கே செய்ததை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ள பார்க்கல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கையற்றுள்ளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை சார்ந்தவர்களாக வாழ்க்கிற வாழ்க்கை இல்லை. ஆகவேதான் நாங்கள் சொல்றாரு, அப்ப தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள் புறம்பான இருளில் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவர் மேல வைக்கிற நம்பிக்கை இவங்க வைக்கிற அளவுக்கு வைக்கிறது இல்லை. தேவ வசனத்துக்கு அவங்க நடுங்கிற அளவுக்கு இவங்க நடுங்கிறது கிடையாது. கர்த்தருக்கு மகிமை. இன்றைய காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் தான் தேவ வசனத்திற்கு இடம் கொடுப்பதை மறுக்கிறார்கள். தேவ வசனம், சத்திய வசனங்களை சொல்றதுக்கு, அதை கேட்பதற்கு இடமில்லாமல் போகிறது. அங்கே ஆண்டுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்ல போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு இயங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு இருக்கிற மகிமையை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இயேசுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மகிமையை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு வெறும் வார்த்தையாக நாம் பார்க்குறோம், கேட்குறோம் சிலர்லாம். ஆனால் வசனத்தின் மேலே நம்பிக்கையோ அந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளுகிறதோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். புறஜாதி ஜனங்க இன்னைக்கு ஒரு வசனம் கிடைச்சதுன்னா அந்த தேவ வாக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்ம ஆனால் அதே ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், வார்த்தைக்கு சுதந்திரவாளிகளாக இருக்கிறவர்கள் வெளியே போய் குறி கேட்க போறாங்க. அது வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நம்பிக்கை இதை விட அதுதான் ஃபர்ஸ்ட். முடியாதுன்னு சொல்லி வரும்போது மட்டும்தான் தேவ வார்த்தைக்கு இடம். எப்பொழுது தேவ வசனத்துக்கு தேவ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்பொழுதே நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு பெருகும். நம்முடைய காரியங்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் பிலிப்பியர்களுக்கு பவுல் சொல்றார், நீங்க திருவசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்துல ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ வசனம் தேவை, தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் அன்னை மரியாதை அன்னைக்கு சொன்னாங்க கல்யாண வீட்டில், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க. அவர் சொன்னபடியே அவங்களும் செஞ்சாங்க, மகிமையை கண்டாங்க. இன்றைக்கும் கூட எல்லாவற்றுக்கும் மேலும் நம்முடைய விசுவாசம் நம்ம மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் மற்ற எல்லா மனிதர்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின் மீது உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் பெருகட்டும். அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன் மீது வைக்கிற நம்பிக்கை பெருகட்டும். ஏனென்றால் இருக்கிற அதிகாரங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நாளைக்கு இல்லாம போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்த நிமிடம் இல்லாமல் போய்விடலாம். இன்றைக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கிற உலகத்தினுடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் நம்மை விட்டு இன்னொருவருக்கு கடந்து போய்விடலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் நமக்கு சொன்ன வாக்குகள் மாறாதவைகள். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். வானம் ஒளிந்து போகும், பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவர். அந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாத வார்த்தை. ஆகவே தேவ வசனத்தின் மீது நாம் வைக்கிற நம்பிக்கையை, தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நமக்குள் பெருகச் செய்வோம். அந்த விசுவாசம் நம்ம உடையவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு 100க்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் போதும், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துனாங்க என்னல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், கர்த்தருக்கு பயமுண்டாட். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவ வசனத்தை உடையவர்கள், வசனத்திற்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ண, அந்த வாக்கின் மேல நம்பிக்கை வையுங்க. அந்த வாக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். தேவ வசனம் கிடைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதன் மீது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வையுங்க. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நாளிகையிலே அவனுக்கு அற்புதம் நடந்தது. எந்த நாளிகையில இயேசு சொன்னாரோ அந்த நாளிகையிலே அவன் சுகமடைந்தான். இன்றைக்கு உங்களுக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். நிறைய இடங்களை பார்த்து நிறைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன். எந்த நேரத்துல தேவ வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த நிமிஷத்துல அந்த வியாதி என்னை விட்டு நீங்கினது, சுகமடை. அன்றைக்கு என்ன செஞ்சார் அதை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். ஆகவே ஒருவேளை இன்னைக்கு பாருங்க, அதாவது ஒரு குடுகுடுப்பு குறி சொல்றவங்க சொல்றது நைட்டு நேரம் வந்து அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு மேல வைக்கக்கூடிய விசுவாசம் அளவில்லாத விசுவாசத்தை வைக்கிறாங்க. எதை சொன்னாலும் நம்புறாங்க. உங்க வீட்டுல ஏதாவது நடந்துரும்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே ஆடி போயிடறாங்க. ஆனால் தேவ வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப குறைவா இருக்கு.